ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ரொம்பவும் ஈஸியான அதுலேயும் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி பார்ப்போமா? இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல் பாக்ஸ் லஞ்சாகவும் அதுக்கப்புறம் ஒரு டின்னராகவும் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நேம் நான் வச்சுருக்கிறது முட்டை அவல் உப்புமா. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அவல் எடுத்துகிட்டு ரெட் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சா போதும், நல்லா ஊறிடும். மண் எதுவும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒன்ஸ் கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும். நான் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அகெயின் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சா போதும். இது சைடில் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடுவோமா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அவல் நல்லா ஊறிடுச்சு. இந்த அவலை தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துடணும். கையில் பிழிஞ்சாவே உங்களுக்கு வந்து ட்ரைன் அவுட் ஆகிடும். ஓகேவா? இப்போது ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய்க்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் தாளிக்கிறதுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு சிட்டிகை இல்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் இஞ்சி பூண்டோ வேறு சீரகமோ வேறு எந்த ஒரு அடிஷ்னல் மசாலாவும் ஆட் பண்ணல. ஸோ நல்லா சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு இருந்ததுன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதனால் இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த உப்பு வெங்காயத்தில் இறங்கி சுத்தமாக வெங்காயம் ஃபுல்லாக வேகாமல் ஓரளவுக்கு 30% வெந்ததுக்கப்புறமா ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போது முட்டைக்கு அந்த எக்ஸாக்ட் முட்டைக்கான உப்பு அதுக்கப்புறம் பெப்பர் கண்டிப்பாக போடுங்க, மறந்துடாதீங்க. உப்பு அதுக்கப்புறம் பெப்பர் இது ரெண்டையும் போட்டுட்டு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ முட்டையும் ஒரு 70% வேகணும். ஆக்சுவலாக ரெகுலராக தாளித்து சாப்பிட்லாம் தான் நினச்சேன். பட் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. சொல்லப்போனால் ஃப்ரைட் ரைஸ் அளவுக்கு இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் அடிஷ்னலாக எந்த ஒரு சாஸும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா ஒரு 70% வெந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு நம்ம தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரெட் அவல், அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது முட்டைக்கு தனியாக போட்டுட்டோம், ஆனியனுக்கு தனியாக போட்டுட்டோம். இப்போது அவலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது கல்லுப்பு தான் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதை ஆட் பண்ணிக்கிறேன். பொடியுப்பு கலக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து டிஷ்ஷில் ஸ்ப்ரெட் ஆகிடும். கல்லுப்பு போட்டு வேண்டாம். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை நான் கடித்து சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஒரு சிலர் பொரியாக இருந்தால் ரொம்ப சாப்பிடுவாங்க. பொடியாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க இந்த டிஷ். மேக்ஸிமம் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் எடுக்கும். ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான். மொத்தமாக 5 நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லன்ச்சு இல்லைனா மினி ஸ்நாக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற டைமில் இந்த டிஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவலில் இருந்தது. க்ரன்ச்சியாக ரொம்ப அந்த முட்டையோட டேஸ்ட்டோட ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்தது. இப்போ ஃபைனல் டச்சாக வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் தான் அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பெப்பர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு 2 திருப்பிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா உதிரியாக ரெகுலராக போர் அடிக்கிற அவல் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டையோடு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்தது. டு பி ஹானஸ்ட், நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக எவ்வளோ
எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட ஆவி பறக்க நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மழை டைமில் இல்லை ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுற டைமில் ஒரு கப் காஃபியோடு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. வயிறும் டோட்டல் ஃபில் ஆயிரும். ஸோ முட்டை அவ்வளோமா ரெடி. இப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டேன். உங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இது நல்ல ரெசிபி, நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். அதேமாதிரி நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அண்ட் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.